31 கெஸ்ஸிங் பார்க்கலாம். நமக்கு 257 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. உண்மையிலே இந்த 257ன்ற நம்பர் நல்ல நம்பரு. சி போர்டு வந்து 7 பெண்டிங்கில் இருந்தது. அது பார்த்திங்கன்னா 37, 47, 57 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே 6, இங்கே 2, ஒருவேளை 457 அப்படின்னு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். 257ன்னு வந்திருக்கு. நாம் வந்து ஏ போர்டில் 2ன்ற நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்தோம். ஓகேவா? பிசி 76க்கு ஏ போர்டு 2ன்ற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்தோம். ஆனால் 201 அப்படின்னு எடுத்துட்டோம். மெம்பர்ஷிப் வீடியோவில் 297 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஆனால் இந்த 5ன்ற நம்பருமே 875ன்ற நம்பருமே ஒரு நல்ல செட்டு. ஸோ 257. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏபி 25 எப்படி வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் 21 ஏ போர்டில் 2 வச்ச நம்பர் மட்டும் 21, 25, அப்புறம் 24. ஓகேவா? இது எல்லாமே 15 தேதிக்குள்ளே. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட்டு திரும்ப வந்து நமக்கு 21 அப்படின்ற நம்பர் வருது. அப்புறம் பாருங்கள் 24 அப்படின்னு வருது. ஸோ இந்த கேப்பில் இருக்கிற இந்த 25 அடுத்த 2ன்னு வரும்போது கரெக்டாகவே 25 அப்படின்னு வந்துச்சு. இதை கவனமாக பார்த்துருந்தா நேற்று ஏபி 25ன்ற நம்பரே வந்து கெஸ்ஸிங் கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கெஸ்ஸிங் எல்லாம் வந்து சார்ட் பார்க்குறவங்க கண்டிப்பாக எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஏபி 25ன்ற நம்பரு கரெக்டான நம்பர் தான். சி போர்டு 7மே வந்து 977 அப்படின்ற நம்பரு. இங்கே பாருங்கள் 977. அதனால் இந்த 77ன்ற நம்பர் கரெக்டாகவே வந்து பி போர்டுக்கும் சி போர்டுக்கும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 47ன்னு வந்தாலே இந்த 52 பாருங்கள் 47க்கு 52. இங்கே பாருங்கள் 25க்கு 42. அதாவது 47க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இங்கேயுமே பாருங்கள் 52க்கு 24. இங்கே பாருங்கள் ஏசி 42க்கு 25. இங்கே 29க்கு 52. அதாவது இந்த 47ன்ற நம்பர் வந்தாவே நமக்கு அந்த 52, 25னுடைய ஆப்போசிட் வருது. இங்கே பாருங்கள் 74க்கு 20. ஸோ இந்த 74க்கு 20ன்ற நம்பர் தான் நம்ம இங்கே எடுத்தோம். அது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். இங்கே பாருங்கள் ஏற்கனவே 476ன்ற ரிசல்ட்டு போன வருஷத்தில் ஜூன் மாதத்தில் வந்துச்சு. அதுக்கு மேலேயே பாருங்கள் 524 அப்படின்னு இருக்குது. அதில் 2 நம்பர் நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த 511 அப்படின்ற நம்பர்லேருந்து ஏதாவது 2 நம்பர் கேமில் வரலாம், பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த 47, 52 அப்படின்னு இருக்குது. ஏபியில் கேப் 53ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஒருவேளை இந்த 53 உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா பாருங்கள். ஓகேவா? இப்போ இந்த 21 பாருங்கள். ஃபஸ்ட்டு 21க்கு அப்போயே வந்து பிசியில் 12 அப்படின்னு நம்பர் வந்துடுச்சு, திரும்பிடுச்சு. அப்புறம் இந்த 25க்கு பாருங்கள் நமக்கு பிசியில் 52 அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? அப்புறம் இந்த 24ன்ற நம்பரு 42 அப்படின்னு வந்துச்சு. ஸோ ஏ போர்டில் இந்த 15 தேதிக்குள்ளே வந்த 2 அப்படின்ற நம்பரை வச்சு எந்த நம்பர் வந்துச்சோ அது அப்படியே பிசியில் திருப்பியே வந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த 54க்கு 45 வந்துச்சு. இந்த 74க்குமே இங்கே 47 வந்துச்சு. அதே மாதிரி இந்த 04க்கு அங்கேயே 40 அப்படி வந்துச்சு. ஏன் இதை சொல்கிறேன்னா, இதே மாதிரி அடுத்த மாதமும் வரும்போது நீங்கள் அதை கரெக்டாக கவனமாக பாருங்கள். ஏன்னா இந்த 212 அப்படின்னு வரும்போது நாம் இந்த 25 பிசியில் 52ன்ற நம்பரை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதோட இந்த 24 நமக்கு 42 அப்படின்ற நம்பரையும் ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பாக நம்ம வின்னிங் எடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ சி போர்டில் 4ன்ற நம்பர் வேறு இல்லை, ஏ போர்டில் 2ன்ற நம்பர் வேறும் இல்லை. ஏன்னா வந்த நம்பர் தான் திரும்பி வந்திருக்கு. ஸோ இது திரும்ப பிசியில் வருதான்னு பார்க்கலாம். வரும்போது நம்ம அதை எடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 253, 528. ஓகேவா? பார்த்துக்குங்க. இப்போ நமக்கு 257ன்னு இருக்குது. ஸோ அதனால் 522 அப்படின்ற நம்பர் வரலாம். ஏன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக தெரியும். ஆனால் வந்து அது கரெக்டாக வந்துடும். இந்த 52க்கு 25, சி போர்டில் 3க்கு 8. அந்த 3க்கு 8 வந்ததுனால தான் இந்த கெஸ்ஸிங் எடுக்கிறோம். அதனால் பாருங்கள் இந்த 528க்கு இங்கே 522 அப்படின்னு வரலாம். அதையும் அந்த சி போர்டு 2 நம்பர் நிற்கலாம். அதனால் 522 அப்படின்னு ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மெத்தடில் வேறு எங்கேயாவது வந்து
ஏ போர்டுக்கு இல்லை பி போர்டுக்கு இந்த 52 இல்லை 57க்கு ஏதாவது ஒரு நம்பர் நிறுத்தி அடிச்சிருந்தா அந்த நம்பருமே வரும். அதையுமே பார்த்து நீங்கள் கெஸ்ஸிங் எடுக்கும்போது அது வந்துச்சுன்னா அந்த மாதிரி பார்த்துங்க. எப்படின்னா இங்கே பாருங்கள், பிசி 52க்கு ஏ போர்டு 9, அது கீழே பாருங்கள் அப்படியே வந்து 9க்கு 4 ஆப்போசிட் வந்திருக்கு. ஸோ 52க்கு 95ன்னு வந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ இந்த 52 கீழே இருக்கிற 95 அப்படியே இங்கே 95 அப்படின்னுமே வரலாம். 95ன்னு வரும்போது இந்த 7க்கு 2 நிறுத்தி 952 அப்படின்னுமே கூட வரலாம். ஓகேவா? ஸோ அது மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9க்கு 9 அப்படின்னு நம்பர் நிறுத்தும்போது இந்த 52 49 அப்படின்ற நம்பரு செட் ஆகி வரும்போது இதே மாதிரி அதே போர்டில் நிற்கும். ஓகே, அதனால் நீங்கள் இந்த 7க்கு 2ன்ற நம்பர் வச்சு இந்த 52 நம்ம ஏ போர்டில் அப்படியே வச்சா 522 அப்படின்ற நம்பர் வரும். சப்போர்ட்டுக்கு வேணால் இந்த நம்பரை 952 அப்படின்ற நம்பரு, அதுக்கு மேலே இருக்கிற நம்பரே 952 தான். இப்போ நமக்கு இந்த இடத்துல 52க்கு 95 அப்படின்னு வரதுனால 7க்கு 2 வச்சா திரும்பவும் வந்து இந்த 952 அப்படின்ற நம்பர் வருமானு பாருங்கள். ஆல் போர்டில் 22 அப்படின்ற நம்பரும் வர வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒன்று கண்டிப்பாக சொல்லணும். நம்ம கமெண்ட்ஸில் ஒருத்தர் 29 27ன்ற நம்பரு கேமில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நானும் சொல்லியிருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி 29 அப்படின்ற நம்பர் வரும்போது 27ன்ற நம்பரு ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு. அவருக்கு வந்து உண்மையிலே வந்து எல்லோரும் கமெண்ட்ஸில் போய்ட்டு அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருங்க. உண்மையிலே நல்ல கெஸ்ஸர், அதை கரெக்டாக பார்த்து எடுத்து கொடுத்துருந்தாரு. ரொம்ப சந்தோஷம். யாராவது அந்த 27 ஃபாலோ பண்ணியிருந்தால் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிவிடுங்க.